அவர் கேட்கறதுல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில போய் நின்று வாக்கு சேகரித்த அண்ணாமலை டிடிவி தினகரனுக்காக பேசுறப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே அரசியல் களமே மாறும், கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்றதை நீங்க பார்க்க போறீங்கன்னு பேசின அண்ணாமலை இன்றைக்கு டிடிவி தினகரனை உள்ள கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கு தானே? அதிமுகவை சிதைத்து அழித்தல் அப்படின்றதான் நோக்கம். அரசியலில் பாஸ்ட் டென்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. லக்ஸ் சோப்புக்கு அன்றைக்கி ஐஸ்வர்யா ராய் வருவாங்க, இன்றைக்கி தமன்னா வருவாங்க. லக்ஸ் தான், குளிக்கிறவன் தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதிமுக வச்சு நீங்கள் குளிக்கிறீங்களா குளிர்காய்? பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிறதா இல்லை அது நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இவர் 11 நிமிஷம் பேசும்போது முதல்ல என்ன சொன்னார், சில்லறைகளை எல்லாம் சேர்க்கிறது பிஜேபின்னாரு. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, அவங்கள பிரித்ததே பிஜேபி தான்ட்டார். நான் என்ன பல்லாங்குழி அவ்வளோ அவர் 17 சொல்கிறார். இல்லை இது பாருங்க, 2017 பிரிச்சாங்க, அது நிலையற்ற ஆட்சியா இருக்கணும்ன்றதுக்காக செஞ்சாங்க. அவங்க இன்னைக்கு பிரிச்சு சேர்த்திருக்கிறாங்க. என்டிஏங்கிறது 18 மாநிலங்களில் ஆட்சி செய்கின்ற ஒரு கூட்டணி. எங்கே போனாலும் என்டிஏன்னு தான் சொல்லுவோம். ஆனால் தெள்ள தெளிவாக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் இன்னும் சொல்லியாச்சு. அதே மாதிரி அங்கே நிதிஷ் தலைமையில் தான் அப்படிங்கிறத அமித்ஷா சொன்னாருங்கிறத பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே என்டிஏன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆட்சி கண்டிப்பாக அதிமுக. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அங்கே தான் ஒரு கேள்வி வருது, அதிமுக தானே தலைமை, ஆனால் ஏன் பியூஷ் கோயல் எல்லா இடத்துக்கும் போகிறாரு? அதிமுகவுடைய ஒரு தலைவர்கள் அழைச்சிட்டு போக வேண்டியதானே? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாகுபலி படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு கூட கட்டப்பா ஏன் கொலை பண்ணான்னு கேட்கக்கூடாது. செகண்ட் படத்தில் தான் உங்களுக்கு பதில் வந்தது. 140 தொகுதியில் அதிமுக நிற்க போகுது நாளைக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ அது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்குமா? மீதி 94 நிற்க போகிற இவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்களா? நீங்கள் எவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருப்பீங்க? தொகுதி உடன்பாடு வரும்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கருணாநிதி ஐயா போட்ட மாதிரி உனக்கு 114 எனக்கு 114 காலில் விழுந்துட்டேன், எப்படியாவது எம்ஜிஆர்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு தொகுதி உடன்பாடு போட்டால் வேணால் நீங்கள் சொல்லலாம், ஏதோ இருந்ததுங்க பிரச்சனை இப்போ தீர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். நாளைக்கு அதிமுக இந்த என்டிஏவுடைய கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எப்படி நடக்க போகுது? யாருக்கு ஹையரண்ட் இருக்க போகுது? 130 தொகுதியில் நிற்க போகிற அதிமுக தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட் இபிஎஸ்ன்னு ஏன் சொல்ல தயங்க? பாருங்க, இபிஎஸ் அப்படிங்கிறத சொல்லித்தான் அதிமுக தலைமையில் தான் சொல்லியாச்சு. அதிமுகவில் பொதுச் செயலாளருக்கு தான் அதிக மரியாதை உரிமை எல்லாம் உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துலையும் போய் இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த அண்ணாமலை ஐயாவை பற்றி தேனியில் பற்றி பேசினதை வச்சு சொன்னீங்களோ அவரே ஒரு 4 மாதம் முன்னாடி தெளிவாக சொன்னார். 2 விஷயம் சொன்னார். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கிறதுக்கு தான் இந்த தேர்தலுங்கிறத அவரே தான் சொன்னார். கூடவே டிடிவி இப்போ என்டிஏ அண்ணாமலை ஜெல்லாவில் சார் கூட்டணிக்குள்ள இன்னவரை என்டிஏக்குள்ள அண்ணாமலை ஃப்ரேமே பார்க்கலையே நம்ம. இந்த நேற்றுக்கு நடந்த இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் யார் முயற்சி எடுத்தாங்க, யார் இறங்கி வந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்தது அண்ணாமலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இறங்கி வந்தது டிடிவி அப்படிங்கிறது அண்ணாமலை எடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நயினார் நாகேந்திரன் கடைசி வரை இபிஎஸ் ஸ்டாண்டில் உறுதியாக இருந்தார். அண்ணாமலை கடைசி வரை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஸ்டாண்டில் உறுதியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, நான் கேட்குறது என்னன்னா, பெரிய குளத்தில் பேசின அண்ணாமலையினுடைய வார்த்தை உயிர்ப்போடு இருக்குதா இல்லையா? ஏங்க, பிஜேபி அதிமுகவை எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு பதில் தெரியும். மேலே ரைடு கீழே ஒப்பந்தம்னு பேசியிருந்தா இப்படி தான் கொண்டு வந்ததுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இங்கே பிஜேபி அதிமுக எப்படி கொண்டு வந்ததுன்னு தெரியாது. தமிழ்நாடு சீரழிஞ்சு போகக்கூடாது, பிரிவினைவாத சக்திகளுக்குள்ளே போய் சேர்ந்துடக்கூடாது, ரூபானெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்ததே 2026 தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னதே திமுக ஆட்சி செய்த போது, வாஜ்பாய் அரசும் போது தான் பண்ணாங்க. ஆனால் இப்போவே மறுசீரமைப்பில் எங்களுக்கு குறைஞ்சி போய்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கட்சி இருக்கக்கூடாது. அமித்ஷா முடிவு பண்ணி களத்துக்குள்ளே இறங்குறாரு. அதற்கப்புறம் நடந்ததை பற்றி பேசுறதாக இருந்தால் நான் நீங்களும் பேச முடியும். இல்லைனா நானும் கூட நட்புக்கு போக முடியும். ஒரே ஒரு கேட்கல, திமுக மௌனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள்ட்ட வியூகம் இல்லையா? ஐயோ, ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்களே. என்ன ஒப்பாரி? அவங்க எங்க ஒப்பாரி மௌனமா இருக்காங்க? ஐயா, எல்லாரும் சேர்ந்து எப்படியா ஜெயிச்சணும், யாரும் கோவப்படக்கூடாது, மக்கள் பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்க? ஸ்டாலின் ஐயா மாதிரி ராஜேந்திர சோழன் யாருமே கிடையாது, அப்படி கேட்கணும். நல்ல ஆட்சியாக இருந்தால் அவங்க கோபமாக கேட்பாங்களாமா. ஆனால் பதில் எல்லாம் ரொம்ப சாந்தமாக சொல்லணும். அட்வைஸ் பண்ணுறது யாரு? ஸ்டாலின் ஐயா தான் அட்வைஸ் பண்ணுறாரு. புலம்புறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். என்னுடைய கேள்வி இல்ல, நான் கேட்கிறேன் சார், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த குரல் இருக்கு இல்லையா, அது அதிருப்தி குரலா அல்லது உரிமை குரலா? பாருங்க, அது மைக் வச்சதனால் வந்த குரல் அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஏன் ஆகலைன்னா, தமிழ்நாட்டில் அப்பாவுடைய பையனாக இருந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் முதலமைச்சர் ஆக முடியும். அவர் சொன்னாதான் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆக முடியும். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி வளரல, அதனால் அவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகலை.
காங்கிரஸ்ல பேசப்படுவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனை இடத்துல போய் இப்ப ஓட்டு கேட்டு யாருடைய மகளாக பிறந்து வந்தாங்க? இதெல்லாம் பேசக்கூடாது சார், இப்படி பேசக்கூடாது. இது முரண்பாடு. அப்பா இல்ல, இதுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். மீதான ஒரு இது முரண்பாடு. அவர் பேசும்போது 11 நிமிடம் நான் வாயை மூடிட்டு உட்கார்ந்திருந்தேன். அந்த ஓட்டு கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் அப்புறம் வரல. இல்ல அவருக்கான ஓட்டு கதையெல்லாம் நிதியமைச்சராக அவருக்கான நேரம் நான் வரேன். பேசும்போது குறுக்கிடல, நீங்க பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் இல்லனா இந்த விவாதத்தை யாரும் பார்க்க நீங்க மாட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வின்னு ஆரம்பிச்சீங்க. நீங்க சொன்ன இந்த பதில் சரியா? நீங்க சொல்லுங்க. தப்பு, அடுத்த விவாதத்துல பேசிக்கலாம். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 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 கூட்டணி 2019ல பிஜேபி எதிர்க்கிறாரு டிடிவி, 2021ல அதிமுக என்டிஏ கூட்டணியில் அவர் இல்லை, 2024ல் யாருமே எங்கேயுமே இல்லை, ஆனால் இவர் என்டிஏல இருந்தார், இவங்க எல்லாரும் ஒன்றா வந்திருக்காங்கங்கிறது இருந்தபடியே இப்போ இருக்கு அப்படிங்கிற அடிப்படை. ஆனால் நீங்கள் எதை இன்டாக்ட்னு சொல்கிறீங்களோ, அதாவது 2019 ஜெயிச்ச, 21 ஜெயிச்ச, 24 ஜெயிச்ச ஒரு கூட்டணியை பற்றி பேசும்பொழுது இல்லைங்க காங்கிரஸுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில்றேன். காங்கிரஸாக முடிவெடுத்து டிவிகே பக்கம் போகாது, திமுக தான் காங்கிரஸை தள்ளிவிடும். தள்ளிவிட்டு எதுக்காக தள்ளிவிடும்னா, அந்த 25 சீட்டை வச்சுக்கிட்டு பாமக அப்பா கட்சிக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்கணும். தேமுதிக எவ்வளோ கேட்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் அதிர்ச்சி வைத்தியங்கள்லாம் மாத்திரையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் கூட்டணியே பேசுவாங்க. அவங்க 234 கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் எதையோ கூட்டி குறைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் போயிட்டாங்கிறதுனால போகலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும், பிசிகாவுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். இந்த 25 போனால் தான் அது நடக்கும், இல்லைனா 180க்கு கீழே நடக்கும். நான் பல விவாதங்களில் சொன்னேன், 2026 தேர்தல் நேர்மையாக நடக்கணும்னா, அதாவது உண்மையிலே பலம் பார்த்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், 2006ல் கருணாநிதி ஐயா என்ன முடிவு எடுத்தாரோ அதை எடப்பாடி ஐயா முடிவு எடுக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன். இல்ல நான் கேட்கிறேன் நந்தகுமார் நந்தகுமார் எளிமையா தான் நந்தகுமார் கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன் சார். ஒரு தெளிவான நந்தகுமார் கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் கட்சி வேணான்னு விளக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துட்ட அவங்க ஈக்குவல் பண்றதுக்கு, அதை சமன் பண்றதுக்கு ஏதாவது வியூகம் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ டிடிவி தினர் உள்ள வந்ததுக்கு அப்புறம், கூட்டணி வலுவானதுக்கு பிறகு திமுகவை வீழ்த்துவதற்கான ஸ்ட்ராட்டஜி இங்க இருக்குன்னு சொல்லி என்டிஏவால என்னத்தை சொல்ல முடியும்? நல்ல வேலை அந்த எனக்கு சொன்னீங்க. 2 பாயிண்ட் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க சொல்றீங்க. இப்போ காங்கிரஸுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தோராயமா சொல்லுங்க. ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. 5? அப்போ 234 அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்? 10 சீட்டு தானே கொடுக்கணும். ஏன் 65 கொடுத்தீங்க? ஏன் 41 கொடுத்தீங்க? ஏன் 25 கொடுத்தீங்க? அதனுடைய விளைவுகளை அவங்க சம்பாதிச்சிட்டாங்க. விளைவுகளை சம்பாதிக்கிறது இல்லைங்க, அதில் 18 அவங்க ஜெயிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சதவிகித வாக்குகளை வைத்து நீங்க ஏன் பேசக்கூடாதுன்னா, ஸ்டாலின் ஐயா இது ஒரு நம்ம சீமான் ஐயா 234 நிற்பார், 10,000 ஓட்டா வாங்கிட்டு மொத்தம் நான் 8%ன்னு. இங்கே பாமக பாவம் 20 சீட்டில் தான் நிற்கும். அதனுடைய வாக்கு 234 வகுத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். உங்களுடைய வாதத்துல வரணும்னு நீங்க சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சி வேணான்னு சொல்லிட்டு வெளியில நிப்பிட்டு வேணான்னு இல்ல, நீங்க போங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் ராமதாஸ் உள்ள கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 சீட்டு தான். 4 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் ராமதாஸ் யாருக்கு எதிராக நிப்பார்? எங்க நிக்க போறாரு? எங்கேயுமே. எங்க அவருக்கு என்ன தொகுதி கொடுக்குறீங்களோ நிக்க போறாரு. ஒரு பக்கம் ராமதாஸும் இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் நின்னார்னா பலம் பலகீனம் யாருக்கு போகும்? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் மறந்துருங்க, பிஜேபியில இருந்து எல்லா கட்சியும் விட்டுருங்க. எல்லா இடத்துலயும் திமுக அதிமுக தானே நேரடி போட்டி. அங்க கூட்டணியில் இருக்கிறதுனால சீட்டு கொடுக்குறோங்கிறத தவிர வேற எதுவுமே இல்லையே. நீங்க டிடிவி ஐயா வாங்கினார் வாக்கு 2024 அப்படின்னு ஒரு கதை, ஒரு பிரச்சனை சொன்னீங்க இல்லையா? 165 சீட்ல நின்றாரு. 165 சீட்டில் நின்றா சில லட்சம் வாக்குகள் வராதா? அதை அப்படியே வகுத்துட்டு 2% கணக்கு பண்ணுவீங்களா? இப்போ அவர் கரெக்டாக இன்டாக்டாக ஒரு 9 சீட்டில் மட்டும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 9 சீட்டில் அவரால் குவிக்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தேமுதிகவுடைய 2024 பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அவருடைய மகன் அந்த 4000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாரு, அதை வச்சு கணிப்பீங்களா? அல்லது அவங்க கேட்டதுக்காக ஒரு 9 சீட்டு கொடுத்தாங்க, எல்லாம் கசசன் ஆச்சு, அதை வச்சு கணிப்பீங்களா? பாமகவுடைய சீட்டை சௌமியா மேடம் நின்ற அந்த ஒரு தொகுதியில் வந்த நெருக்கடியை வைத்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 சீட்டு 7 சீட்டை வச்சு முடிவு பண்ணுவீங்களா? அரசியல் கணக்கு போடும் பொழுது இவங்களை கொண்டு வந்தால் அந்த வாக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு தான் பார்ப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆளுக்கு டார்ச் லைட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு நிறைய பர்சன்டேஜ் இருக்குது, நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வேறு. எனக்கு ராஜ்யசபா இந்த கிரி படத்தில் வடிவேல் பேசுகிற மாதிரி இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ராஜ்யசபா, உனக்கு என்னுடைய வாக்கு அப்படிங்கிற டீலிங். அவங்களுக்கு டார்ச் கொடுத்ததே அந்த ரிமோட்டையும் டிவியும் தேடுறதுக்காக. நம்ம தேர்தல் ஆணையம் கொடுத்ததுங்க. அதே திமுக கொடுத்த மாதிரி சொல்றீங்க. நான் என்னங்க சொல்றேன், கொடுத்ததெல்லாம் திமுக என்னைக்கு இங்க கொடுக்கும், வாங்குறது தானேங்க திமுக. அடுத்தது கவுண்டர் கொடுக்க விடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசில் கொடுத்தது இவர் ஒரு விசில் ப்ளோயராக தான் இருக்க போறாரு.
எல்லா இடத்துலையும் போய் இவர் வேஸ்ட்டு இவர் வேஸ்ட்டு இவர் வேஸ்ட்டுன்னு பேச போகிறாரு ஒழிய இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் எல்லா வீட்லேயும் ஒரு ஹெலிபேட் அமைச்சு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் எதையோ பேச போகிறார். இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. கேள்வி, என்டிஏ யார் முயற்சியில் இன்று ஒன்றாக இருந்தது? எதை பிரிந்தது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அது இன்னைக்கு ஒன்றாகத்தானே இருக்குது. யார் முயற்சியில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அண்ணாமலை ஐயாவுடைய முயற்சியால் தான். யார் இறங்கி வந்ததால் இருந்துன்ற நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் பிஎம்ஓ அல்லது அமித்ஷாவோ வரும்போது இவரை சந்திப்பேன் இவரை சந்திக்க மாட்டேன்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப உயரத்தில் நின்றாங்க. இருந்துட்டு இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தாங்க. பார்க்காமல் விட்டதுக்கு பிறகு இவர்களே என்டிஏ விட்டு போனதற்கு பிறகு இன்னைக்கு ரியலிசம் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஐயா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஐயா நான் இல்லைன்னு சொல்லலை. புன்னகை மன்னன் மாதிரி தற்கொலைக்கு பண்ண போனாரு, பொண்ணு செத்து போச்சு, இவர் மட்டும் வெளில வந்துட்டார், ரெண்டாவது கல்யாணம் பண்ணி படத்தை வச்சு யாருன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, படத்தை வச்சு சொல்றேன், வேற எதையும் சொல்லல சார். இல்ல எனக்கு கமல் சார் அதுல தப்பிச்சிட்டாரு, ஒருத்தவங்க செத்துட்டாங்கல்ல, அது யாரு? மக்கள், தொண்டர்கள். இல்ல அமமுகவின் தொண்டர்கள். இல்லைங்க, நீங்க மதிமுக நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதுலதான் 17 பேர் செத்ததுக்கு சாமல் எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டாரு. பாவம் இன்னைக்கு அந்த 16 பேர் ஆவி என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அது இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். 2021ல ஓபிஎஸ் உள்ள இருக்கிறாரு, டிடிவி தினகரன் வெளியில இருக்கிறாரு. இன்னைக்கு டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டாரு, ஓபிஎஸ் வெளியில இருக்காரு. வெளில இருக்காருன்னு எங்க சொல்றீங்க? இன்னும் முடிவாகல, அவர் உள்ள வருவாரா? இல்லைங்க, இன்னும் 3 விஷயம் முடிவாகலைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026 தேர்தலை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தா இன்னும் 3 விஷயங்கள் முடிவாகல. ஓபிஎஸ் கண்டிப்பா பிஜேபிக்கு கொடுக்கின்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்பதான் ஒரு வாரம் முன்னாடி சொன்னாரு, சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ்ஸையோ நான் அதிமுகக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 2வது விஷயம் என்ன முடிவாகலைன்னா, தாவேகா கூட்டணிக்குள்ள யார் போக போறாங்க? தள்ளி விட்டா காங்கிரஸ் போகும், தள்ளி விடாம அது போகவே போகாது. அதால போய் துபுக்குன்னு குதிச்சு நீச்சல்லாம் அடிக்க தெரியாது. நீங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அது அடிக்கும். அந்த வேலையை செய்ய போறாங்க. நாத்தாக்காக்கு தான் இந்த தேர்தல் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டணி வேண்டும் வேண்டாம் என்று நாத்தாக்கா முடிவெடுக்கணும்னா 2031 முடிவெடுத்து பிரயோஜனம் இல்லை, 29 பாராளுமன்ற தேர்தல் முடிவெடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல். நான் கூட்டணிக்குள்ளே போகிறேன்னா இல்லையாங்கிறது அது எப்போ தெரியுமா எடுப்பார்? இந்த தாவேக்காவுடைய கூட்டணி கொஞ்சம் வலுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வலுப்பட்டுருச்சு, அதாவது காங்கிரஸும் வேற ஏதோ கட்சிகள் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாத்தாக்கா ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவு கண்டிப்பா திமுக கிட்ட வர்ற மாதிரி இருக்காது. அது முக்கியமான ஒரு மேட்டர். 3 விஷயம் இன்னும் நடக்கணும். ஒன்னு, நாத்தாக்கா ஒரு முடிவு எடுக்கணும், தாவேக்கா கூட்டணியில் யார் இருக்க போறாங்கிறது முடிவாகணும். ஓபிஎஸ் ஐயா, கிருஷ்ணசாமி ஐயா மாதிரியான நண்பர்கள்லாம் வந்து என்ன நிலையில வரப்போறாங்க, என்டிஏக்குள்ள வரப்போறாங்களா, எதுல வரப்போறாங்கிறது முடிவாகணும். அது வரைக்கும் நீங்க என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் ஐயா ஒப்பாரி மட்டும், ஸ்டாலின் ஐயாவுடைய ஒப்பாரி மட்டும் நிக்க போறது இல்லை, இன்னும் பயங்கரமா ஆகும். கங்கா சந்திரமுகி ஆன மாதிரியான வேலைகள்லாம் இனிமே தான் நடக்க போகுது. இல்ல அவர் ரவிச்சந்திரன் எஸ்ஐஆர் விஷயத்துல மட்டும்தான் திமுக ஜெயிச்சது. 7.5 கோடி வாக்காளர்கள் பீகாரில் 65 லட்சம் நீக்கப்பட்டதே பெருசாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கே 6 கோடி தான் வாக்காளர், ஆனால் 95 லட்சம் நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் அமைதியாக ஏன் இருக்காங்கன்னா, நீக்கப்பட்டது 70% வாக்களிக்கின்ற 70% இல்லை, கள்ள ஓட்டை சேர்த்த 70% இல்லை, நீக்கப்பட்டது அந்த 30% அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அது மட்டும்தான் இந்த ஆட்சியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 2019, 21, 24 திமுகவுடைய வாக்குகள் சரிந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் 2019, 24, 21, 24 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் 20+18ங்கிறது வந்தது. பீகாரில் இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது, முதல் காரணமாக இருந்தது பஸ்வான் வந்து திரும்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தது. அது மாதிரி தான் இந்த ஒருங்கிணைப்பில், அது கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் அல்லது ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் அல்லது டிடிவியாக இருக்கட்டும், யாராக இருந்தோம் 20+18 இவங்க ஒன்று சேருவதன் மூலமாக 38, 40ஆகவோ 41ஆகவோ 42ஆகவோ ஆகுமே ஒழிய 36ஆகவோ 35ஆகவோ ஆகாதுங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். கேள்வி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் குடும்ப வரின்னு ஒன்று வரப்போகுது. அதாவது தனித்தனி வரி இல்லாமல் 25 லட்சத்துக்கு கம்மியாக உங்களுடைய வருமானம் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே வரி கிடையாது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வரப்போகுது. இலவச பேருந்தோ, இலவச அலைபேசியோ, இலவச மின்சாரமோ அடுத்தடுத்து பிஜேபி வந்து தன்னுடைய அரசில் ஏன் கொடுக்க போகுதுன்னா இதெல்லாம் அத்தியாவசியம். ஜிஎஸ்டி நல்லா கலெக்ட் ஆகிட்டு இருக்குங்கிற காரணத்தினால அது நடக்க போகுது. இது எல்லாமே திமுகவை அடுத்த 15 வருடங்களுக்கு வீட்டில் உட்கார்றது.